அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி கடவுளுக்குரியது, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அவசியமானது. குர்ஆனில் அதிகமாக அல்லாஹ் நம்மளை வலியுறுத்துகிறாங்க, இந்த செயலை நீங்கள் செய்யுங்க, இந்த தன்மை உங்கள்கிட்ட இருக்குன்னு, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற தன்மை உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரிப்பீட்டடாக குர்ஆன்லேயும் நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த சப்ஜெக்ட் என்னன்னா, கொடுப்பது இழப்பு இல்லை. மற்றவங்களுக்கு கொடுக்குறதோ, மற்றவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு சிரமத்தை உள்ளாகிட்டு மற்றவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுறது அது ஒரு லாஸ் கிடையாது, அது உங்களுக்கு ஒரு இழப்பு கிடையாது அப்படிங்கிறத பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறது என்னன்னு சொல்கிறது அதே அல்லாவே ஒரு ஆர்டரில் சொல்கிறாங்க. உறவினர்களுக்கு அன்பு செலுத்துறது, ஒருவருக்கு ஒருவர் உதவுவது, அதுக்கப்புறம் இந்த வழிகள் தான் நீங்கள் முன்னேறதுக்கு தகுதியானது அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இன்ஷால்லாஹ் அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எதுக்கு இங்கே இப்போ நம்ம இந்த வெள்ளிக்கிழமை இப்போ நம்ம எல்லாரும் கூடி ஒன்றா தொழுகிறோம், அல்லாஹ் கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம கம்பல்சரியாக நம்ம ஒன்றா கூடுன்னு. இப்போ இப்போ இங்கே நம்ம ஒரே ஃபேமிலியாக தொழுகிறோம், இதே இது இப்போ சென்னையிலேயே தொழுதாக்கா இப்போ நம்ம சப்மிட்டர்ஸ் ஃபேமிலின்னு ஒரு பெரிய ஃபேமிலி, நம்ம நம்ம ரத்த பந்தம் இல்லாதவங்களும் நம்ம குடும்பம் தான் அப்படிங்கிற ஒரு இது வர எல்லாரும் இப்போ வரவங்க சும்மா தொழுதுட்டு மட்டும் டக்குன்னு எந்திரிச்சு போக மாட்டாங்க. பேசுகிறது, ஒரு அறிமுகம் கிடைக்கிறது, அவங்கள்ட்ட அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி உள்ள அவங்களோட பர்சனலிட்டியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இது இந்த ஓவரால் இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அல்லாஹ் ஒரு ஒருங்கிணைந்து ஒன்றா இருக்கிறது அப்படிங்கிறத அல்லாஹ் வலியுறுத்துகிறாங்க. அந்த ஒன்றா நீங்கள் இருக்குன்னு அப்படிங்கிறத இப்போ இயற்கையிலேயே பார்த்தாக்கா, இப்போ ஒரு காக்காலேருந்து ஒரு எறும்புலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதெல்லாம் என்னென்னா ஒன்றா கூடி வாழ்கிறது. நேற்று ஒரு வீடியோ பார்த்தா அதில் என்னென்னா, இப்போ தான் 2022 இப்போ தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு புழு மாதிரி ஒரு நீட்டாக இருக்குது, கடலில் இருந்திருக்கு, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரே ஸ்ட்ரக்சராக இருந்திருக்கு. எப்படி அவ்வளோ பெருசு இது? ஏன்னா உலகத்திலேயே இப்போ நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தது இது ப்ளூ வேல் திமிங்கலம் தான் உள்ளதுலே பெரிய இதுன்னு நினச்சேன். இது இந்த லென்த் வைஸ் பார்க்கும்போது மெல்லிஸாக தான் இருக்குது, பட் ஆனால் அவ்வளோ நீளமாக இருக்குது, நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கும்போது கண்டுபிடிக்கிறாங்க, அது ஒரே இது கிடையாது, அதுலேயே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜெல்லி ஃபிஷ் மாதிரியானது ஒன்றா சேர்ந்து ஒரே கூட்டமாக வாழுது. அதுலேயும் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரே இதில் ஸ்ட்ரக்சரில் அட்டாச் ஆகிருக்கு. அதுலேயும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இறையை பிடிக்கிறது ஒரு குரூப்பு, அதுக்கு செரிமானம் எனர்ஜியை கொடுக்குறது இன்னொரு குரூப்பு, அது இந்த குட்டி போடுறது அந்த மாதிரி அதுலேயே இன்னும் ஸ்ட்ரக்சரை பெருசாக்குறது இன்னொரு குரூப்பு. ஆனால் எல்லாம் ஒரே இது. இப்போ இறைய பிடிக்கிறது செரிமான வேலையை பார்க்காது, இறைய மட்டும் பிடிச்சி அது அனுப்போம். அப்படி இருக்கும்போது இது எப்படின்னாக்கா, ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுங்கிறது இயற்கையிலேயே ஒரு தன்மையாக இருக்குது. இது நான் தான், இப்போ என்னோட சுயநலம், இப்போ எனக்கு என்னோட கம்ஃபர்ட்டு அப்படிங்கிறத நம்ம அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். இது நேச்சுரலாகவே நம்ம மனிதர்கள் எல்லாருக்குமே இருக்கிறது. ஒரு விஷயம் இருக்குனாக்கா ஃபஸ்ட்டு எனக்கு தான் அதில் சிறந்தது எடுத்துக்கிறது, மற்றவங்களுக்கு கிடைக்குதோ இல்லையா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இயற்கையாகவே எல்லாருக்கும் நம்மளுக்கு தோணும். அப்படி இல்லாமல் அல்லாஹ் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறது, மற்றவங்களுக்கு கொடுங்க, முக்கியமாக இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு விரும்பினதுலேருந்து கொடுங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்கிறாங்க. விரும்பினதுலேருந்து கொடுக்கறதுனா என்ன? இப்போ ஒரு விஷயம் இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குது, இல்லை ஒன்று தான் இருக்குது, இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்குதே அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சொல்கிறாங்க. நீங்கள் விரும்பினதுலேருந்தும் இன்னொருத்தவங்களுக்கு கொடுங்க, பகிர்ந்து கொடுங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு இது எதுலேருந்து தொடங்குறது அப்படின்னு பார்த்தாக்கா அதுக்கும் நல்லாவே சொல்கிறாங்க.
ஃபஸ்ட்டு உறவினர்கள்லேருந்து சூரா 16:90. God advocates justice, charity and regarding the relatives. கடவுள் வந்து நீதியை, சத்தியத்தை வலியுறுத்துகிறாங்க, தர்மத்தை வலியுறுத்துகிறாங்க. ரிகார்டிங் த ரிலேட்டிவ்ஸ், உறவினர்களை பேணுறது. உறவினர்களை பேணுறதுனா என்னன்னு சொல்லிட்டு நம்மளை கொஸ்டின் பண்ணி பார்த்துக்கணும். உறவினர்கள் பேணுறதுனா என்ன? உறவினர்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்கறது. உறவினர்கள் ஏதாச்சும் ஒரு சிரமத்தில் இருக்காங்கங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுனா கூட நம்ம வந்து அதை போய் அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கறது, நம்மளால் முடிகிறத செஞ்சு கொடுக்கறது. அல்லாஹ் வந்து உறவினர் அதை வந்து வலியுறுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வசனத்திலேயே வந்து and he forbids evil, vice and transgression. He enlightens you that you may take heed. அதே நேரத்தில் அல்லாஹ் வந்து என்னென்னத்தை தடுக்கிறாங்கன்னா, தீமையையும் கெட்ட செயல்களையும் வரம்பு மீறல்களையும் அல்லாஹ் வந்து தடுக்கிறாங்க. நீங்கள் சிந்திச்சு உணரும் பொருட்டு உங்களுக்கு இந்த அறிவுரை அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் வச்சு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம பெரியவங்க வரைக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த செல்ஃப் சென்டர்டு, சுயநலம், இப்போ என்னை சுற்றி தான் என்னோட கம்ஃபர்ட்டுக்கு தான் எல்லாமே இருக்குதுங்கிற மாதிரி நம்ம நினப்போம். அப்படி அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். நம்ம செல்ஃப் சென்டர்ட்லேருந்து நம்ம இன்ஷால்லா வெளியில் வரணும். சூரா 4:38. அல்லாஹ் ஒருவரையே வணங்குங்க, அவர் கூட இணை வைக்காதங்க அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் ஒருவரே வணங்குங்க, அவர் கூட இணை வைக்காதங்க அப்படிங்கிற அட்வைஸ் அல்லாஹ் சொல்லிட்டு, அடுத்த வார்த்தையே பெற்றோர்களையும் உறவினர்களையும் அனாதைகளையும் ஏழைகளையும் அண்டை வீட்டார்களையும் உறவில்லாத அண்டை வீட்டார்களையும் நெருங்கிய தோழரையும் வழிபோக்கரையும் உங்கள் பணியாளரையும் நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை ஆர்டர் அல்லாஹ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பெற்றோர், உறவினர், அனாதை, ஏழை, உறவினரான அண்டை வீட்டார், உறவினர் அல்லாத அண்டை வீட்டார், நெருங்கிய தோழர், வழிபோக்கர், உங்கள் பணியாளர். இந்த ஆர்டர் சொல்கிறாங்க. இவங்கள நீங்கள் கவனிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது, நம்மளால் முடியுதுனாக்கா நம்மளுக்கு அது இன்டைரக்டாக ஒரு கடமை மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு எபிலிட்டி இருக்குனாக்கா நம்ம இந்த செயல்களை செய்யணும். அதே நேரத்தில் வந்து அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, ஃபுல்லாக கையை விரிச்சிட்டு நஷ்டம் அடைஞ்சி ப்ளேம் பண்ணாதீங்கிறதையும் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவுப்படி நம்ம இருக்குன்னு நம்மளால் நம்மளுக்கு ஒரு சிரமம் அப்படிங்கிறது இப்போ ஒரு சின்ன இதுலேருந்து இப்போ எல்லாரும் உட்காந்துருக்கோம், நம்மளோட சொந்தக்காரங்க வராங்க, நம்ம எந்திரிச்சு இடம் கொடுக்கறதுனால நம்ம குறையில அப்படிங்கிற பாயிண்ட்டு தான் நான் சொல்ல வரேன். நம்ம கொஞ்சம் மற்றவங்களுக்கு நம்ம ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கறதுனால நம்மளுக்கு எந்த இதுவும் கிடையாது, அது நம்மளுக்கு வந்து கிரெடிட்டாக தான் ஆகுதுங்கிறத அல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டு உங்கள் பணியாரையும் கவனிங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, அப்புறம் கர்வம் கொண்டு பகட்டு காட்டுபவர்களை அல்லாஹ் விரும்பலை, ஈகோயிஸ்டிக்கு. அதுக்கப்புறம் போலியாக வேஷம் போடுறது. போலியாக வேஷம் போடுறது அப்படிங்கிறது என்னான்னு சொல்லிட்டு நம்மளே திங்க் பண்ணி பார்க்கணும். ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணிவிட்டு பின்னாடி வந்து அவங்கள பற்றி பேடு கமெண்ட் பண்ணுறதும் அது போலியாக வேஷம் போடுறது தான். ஸோ இதையும் அல்லாஹ் விரும்பலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது, நீங்கள் விரும்பினது கொடுங்க, கிவிங் ஃப்ரம் வாட் யூ லவ் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறாங்க. உங்களுக்கு பிரியமானதுலேருந்து கொடுங்க அப்படிங்கிறத. இப்போ தனக்கு தேவையில்லாததுங்கிறது வந்து யார் வேணாலும் கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை, இல்லை கிழிஞ்சிருச்சு, இது பழசாயிடுச்சு, இல்லை எனக்கு இது பிடிக்காது அப்படிங்கிறத வந்து யார் வேணாலும் கொடுத்துடலாம். ஆனால் உங்களுக்கு விரும்பினதுலேருந்து கொடுங்க. இல்லை வந்து ஒரு விஷயம் கம்மியாக இருக்குது, நம்மளுக்கு பிடிச்சது, எனக்கே இது பத்தாதுங்கிற தன்மை இருக்கும். அப்போ இன்னொரு ஆள் வந்துட்டாங்கங்கும் போது அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் எல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. சாதாரணமாக வந்து இப்போ தர்மம் கொடுக்குறதுங்கிறது வந்து நம்மளோட மைண்ட் செட் எப்படின்னாக்கா, எனக்கு பத்தாத ட்ரெஸ்ஸு, இல்லை எனக்கு பிடிக்காத கலரு, எனக்கு இந்த சாப்பாடு எக்ஸ்ட்ராவாக செஞ்சிட்டேன் அதனால்
அந்த மாதிரியான ஒரு இதில் தான் நம்ம வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொடுக்கணுங்கிறதே தோணுது. இன்னொரு ஆள் இருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு அளவு இருந்துச்சுன்னாக்கா எனக்கு கொடுக்கணுங்கிற ஒரு தாட்டே நம்மளுக்கு வரல. அதை நம்ம இன்ஷால்லா நம்ம சரி பண்ணிக்கணும். மற்றவங்க அதுக்காக வந்து செய்கிறப்பெல்லாம் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது கிடையாது. அதுக்கு அந்த சூழ்நிலையை பார்க்கணும். இப்போ அவங்களும் வந்து இப்போ வர்றவங்களும் வந்து பசியோடு இருப்பாங்களா, பசியோடு இருக்கிறவங்க அவங்கள வந்து நம்ம செய்கிறத வந்து அவங்க பார்க்குறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து நம்ம நல்லா நறுமணத்தோடு சாப்பாடு செஞ்சுருக்கோம், நல்லா மணக்குது வீடு, அந்த நேரத்தில் அவங்க வராங்க. அப்படிங்கும்போது நம்மளே அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கறது வந்து எல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதான் விரும்பினதுலேருந்து கொடுக்குறது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான், நம்மளுக்கு தேவையில்லைங்கிறத யார் வேணாலும் கொடுத்துடலாம், ஆனால் விரும்பினதுலேருந்து கொடுக்குறதுங்கிறது தான் இங்கே மேட்ரு. அது என்னன்னா சூரா 76 8-11 வசனம். அதில் சொல்கிறாங்க அல்லாஹ், அவர்கள் வந்து தங்களுக்கு பிடிச்சமான உணவை வந்து ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் தானமாக கொடுக்குறாங்க. அது கொடுத்துட்டு அவங்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, அல்லாஹ் உங்களுக்காக தான் நான் இதை கொடுக்குறேன். அவங்கள்ட்டேருந்து அவங்கள்ட்ட கொடுக்கும்போது நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் கூட சொல்லாதீங்க, வேணாம். நம்ம சாதாரணமாக என்ன நினைப்போம், ஒரு ஆளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம்னாக்கா பதிலுக்கு அவங்க வந்து நம்மளுக்கு அதுக்கான ரிஃப்ளெக்ஷனை காட்டுன்னு, அவங்க பதிலுக்கு வந்து நம்மள்கிட்ட ஒரு மரியாதையாக இருக்குன்னு, இல்லை நம்மளை பார்த்தா ஒரு பிரியம் காட்டுனுங்கிற மாதிரியான கூட இது எண்ணம் இருக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கொடுத்துட்டு அல்லாஹ் உங்களுக்காகவே உணவளிக்கிறோம், உங்களிடம் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ்வுக்காகவே உங்களுக்கு நாங்கள் உணவளிக்கிறோம், உங்கள்கிட்டேருந்து எந்த பிரதிபலனை நாங்கள் எதிர்பார்க்கல. துன்பமும் கஷ்டமும் நிறைஞ்ச அந்த நாளுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் அஞ்சிரோம். இந்த மாதிரி நான் காரியம் செய்கிறதுனால அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுவாங்க, மகிழ்ச்சியும் நிறைவையும் அவர்களுக்கு வழங்குவார். இதுதான் ஒரு முக்கியமானது. மகிழ்ச்சி ப்ளஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நிறைவு. நம்மளுக்கு கொஞ்சமாக நம்ம கொடுத்துட்டோங்கிறதுனால அது லாஸ் ஆகாது, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை அல்லாஹ் கொடுப்பாங்க, நிறைவை கொடுப்பாங்க. நம்ம என்னத்தான் அதை எடுத்துக்கிட்டு என்னத்தான் நம்ம இருக்கிறத வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற சுச்சுவேஷன் இருந்தாலும், நம்ம வந்து செல்ஃப் சென்டர்டாக திங்க் பண்ணி நம்மளுக்குன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாலும் அதில் நிறைவு இருக்காதுங்கிறது தான் இதுலேருந்து புரிய வருது. ஸோ நிறைவையும் கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இதில் 2 விஷயம். இந்த வசனத்தில் நான் உங்களுக்கு உணவளிக்கிறது வந்து ஃபார் த சேக் ஆஃப் காட், கடவுளுக்கோட பொருத்தத்தை நாடி தான் நான் உங்களுக்கு இந்த உணவளிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அடுத்தது we expect no reward from you, not thanks. உங்கள்கிட்ட நான் எந்த பதிலுக்கு உங்கள்கிட்டேருந்து எதுவும் வரணுண்டோ இல்லை உங்கள்கிட்டேருந்து ஒரு தேங்க்ஸுங்கிற வார்த்தையை கூட நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்கங்கிறத சொல்கிறாங்க. இந்த வசனத்தையும் நம்ம ரொம்ப டீப்பாக நம்ம திங்க் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது கூட அவங்க வந்து அடுத்தது நம்மளுக்கு வந்து பதிலுக்கு உதவி பண்ணுவாங்கங்கிற எண்ணத்துலேயோ இல்லை பதிலுக்கு அவங்க வந்து நம்ம மேலே ஒரு அஃபெக்ஷனுக்கு வருவாங்கங்கிற எண்ணத்துலேயே இருக்கக்கூடாது. நம்மளோட எண்ணம் எப்படி இருக்குன்னா அல்லாஹ்வோட பொருத்தத்துக்காக தான் இருக்குன்னு. ஏன்னா வலி மிகுந்த அந்த கஷ்டமான நாளை நோக்கி நம்ம எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான காரியங்கள் தான் நம்மளை காப்பாற்ற போகுது அப்படிங்கிறது இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் அதில் இன்னும் நம்ம கவனம் செலுத்துவோம். பாவ மன்னிப்பு கேட்போம். தூபில் அல்லா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி கடவுளுக்குரியது, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. சூரா 3 வசனம் 92. இந்த வசனமாக நம்ம நிறையா தடவை எல்லாரும் நம்ம படிச்சிருக்கோம். உங்களுக்கு பிரியமான பொருட்கள் வந்து தர்மம் செய்யாத வரைக்கும் நீங்கள் நன்னறி அடைய முடியாது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறாங்க. நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நம்மளுக்கு தான் அப்படிங்கிற எண்ணத்திலேருந்து நம்ம வெளியில் வந்து அதை மற்றவங்களுக்குன்னு கொடுக்க ஆரம்பித்தாதான் நம்ம நன்னறி அடைய முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் அல்லாஹ் சொல்கிறாங்க. இதை நம்ம இன்ஷால்லா நம்ம கவனத்துக்கு வச்சுக்கின்னு அதை சொல்லிவிட்டு நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை பற்றி அல்லாஹ் அறிஞ்சவராங்க இருக்காங்க. அது சின்னது பெருசு அப்படிங்கிற கணக்கு கிடையாது. அது நம்ம எந்த விஷயத்தை கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் அல்லாஹ் அதை அறிஞ்சவங்களாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே அல்லாஹ் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய நம்ம கஷ்டப்பட்டு மற்றவங்களுக்கு உதவி பண்ணாலும் சரி,
எல்லாத்தையுமே அல்லாஹ் வந்து கணக்கில் எடுத்துக்கிறாங்க. எதுவுமே வீணாக போகிறது கிடையாது, எதுவுமே நம்மளுக்கு ஒரு லாஸு கிடையாது. ஸோ நீங்கள் தர்மமாக எதை கொடுத்தாலும் அதை பற்றி அல்லாஹ் முழுமையாக அறிஞ்சிருக்காங்க. இந்த வரியை நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம பெருசு பெரிய பொருள் சின்ன பொருளுங்கிறது கிடையாது, நம்மளோட எண்ணம் ஒரு செயல் கூட அது கணக்கில் எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி. 2 பிரதர்ஸ் இருக்காங்க. ஒரே நிலத்தில் 2 பேரும் ஒன்றா அறுவடை செஞ்சு அதை வந்து அவங்க அறுவடை பண்ணுறதை வந்து 2ஆக பிரிச்சுக்கிட்டு 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ அண்ணங்காரர் வந்து திங்க் பண்ணுறாரு, இப்போ எனக்கு வந்து குடும்பம் பிள்ளைங்க எல்லாம் இருக்குது, என்னோட தம்பிக்கு வந்து அவன் இப்போ தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், அவனுக்கு தேவை நிறையா இருக்கும், நான் டைரெக்டாக கொடுத்தாக்கா மேபி அவன் வந்து மறுத்துருவான், அதனால் என்ன பண்ணுறது. இது வந்து இந்த ஸ்டோரி வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஸ்டோரி தான், ஈவன் படத்துலலாம் வந்தது தான். பட் ஆனால் இதை வந்து இதுலேருந்து உள்ள படிப்பினையே நம்ம பார்ப்போம். ஸோ நான் டைரெக்டாக கொடுத்தா அவன் வந்து ஒரு தர்ம சங்கடம் அந்த மாதிரி உள்ள இதுக்காக அவன் மறுத்துருவான். அதனால் வந்து நைட்டோட நைட்டாக என்னோட லாபத்துலேருந்து உள்ளதை கொஞ்சம் விளைச்சலை கொண்டு போய் அவனோட குடோனில் போய் நான் வச்சுட்டு வந்துடணும்னு சொல்லிவிட்டு நைட்டு கொண்டு போய் அவர் வச்சுட்டு வந்துடுறாரு. மறுநாள் போய் அவங்க வந்து கணக்கு பண்ணி பார்க்கும்போது குறையவே இல்லை, அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து இந்த படத்தில் வர மாதிரி தான். அவருக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிருப்பாரு. தம்பிக்காரர் என்ன நினச்சிருப்பாருன்னா, நானாவது ஒரே ஆளு தான், அண்ணனுக்கு வந்து குடும்பம் ஃபேமிலிலாம் இருக்குது, அண்ணனுக்கு தேவை அதிகமாக இருக்கும், சுமைகள்லாம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொண்டு போய் இங்கே வச்சுருப்பாரு. மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பி அது எப்படி கரெக்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மறுநாள் திருப்பி பண்ணுறாங்க. திருப்பி அடுத்த நாள்லேயும் அதே மாதிரியே இருக்குது. இப்படியே ஒரு 2-3 நாள் போனோன்னா மூணாவது நாள் 4வது நாள்லேயே போகும்போது 2 பேரை மீட் பண்ணிடுறாங்க. பார்த்துட்டு 2 பேருக்கு வாயிலேயே வார்த்தை வரல, 2 பேரும் அழுதுகிட்டு அரவணைச்சிக்கிறாங்க. ஸோ இது என்னன்னா, இன்னொருத்தவங்களுக்கு தெரியாமல் கூட தர்மம் பண்ணுறது எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இது. இப்போ இன்னொரு ஆளுக்கு தேவை இருக்குங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டு நம்ம அவங்களுக்காக கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது. இப்போ ஒரு ஆளுக்கு இப்போ தலைவலிக்குதுன்னு வராங்கங்கும் போது நம்ம எந்திரிச்சு ஓகே சோஃபா தான் உங்களுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எந்திரிச்சு சேரில் உட்காந்துட்டு நீங்கள் சோஃபாவில் உட்காருங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணம் நம்மளுக்கு அடிப்படையில் ஆழமாக உள்ள பதியுன்னு, அதனால் எந்த லாஸும் கிடையாது. நம்ம சின்ன ஹெல்ப் பண்ணாலுமே அது அல்லாஹ் கணக்கில் வச்சுக்கிறாங்க நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம பாவம் பண்ணாத நாளே கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளை அறியாமல் உதிர்க்கிற வார்த்தை கூட இன்னொருத்தவங்கள ஹர்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளுக்கு பாவ சுமைங்கிறது கவுண்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி நம்ம நல்ல காரியங்கள் செய்கிறது மூலியமாக தான், அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்குறது மூலியமாக தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ சின்ன பசங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ சின்ன பசங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச பொருளை இன்னொருத்தவங்க கேட்காமலே பகிர்ந்துக்கிறது. உங்களுக்கு பிடிச்ச பொருளை இன்னொருத்தவங்க கேட்காமலே இந்தா நீ கொஞ்சம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகிர்ந்துக்கணும். இப்போ எனக்கு தான் இது என்னோட பங்கு தான், நீ தான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டியே அப்படிங்கிறது இல்லாமல், சரி நீ இருக்கல பக்கத்தில், உனக்கு இது ஆசையாக தானே இருக்குது, இதையே பார்த்துட்டு இருக்கல, இந்த நீ கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது. இதெல்லாம் அல்லாஹ் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற பண்பு. இந்த மாதிரி நம்ம இருந்தாக்கா நம்மளோட லைஃபு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப ஒரு ஈஸியான லைஃபாக இருக்கும். கஷ்டமே அல்லாஹ் நம்மளை அந்த மாதிரி கஷ்டப்படுத்தவே விட மாட்டாங்க. ஏன்னா நம்ம அல்லாஹ்க்கு பிடிச்ச மக்களாக மாறிடுவோம் அந்த மாதிரிலாம் செஞ்சாக்கா. அது மாதிரி யாரை சொல்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் இப்போ நம்ம வீட்டுக்கு வரோம், இப்போ தேவையில்லாமல் எதுக்கு இது இங்கே இருக்குது, இப்போ அப்பா நடந்து போகும்போது இது சிரமமாக இருக்குமே அப்படிங்கிறத நம்ம யோசனை வருன்னு. இப்போ எதுக்கு இது தேவையில்லாமல் இந்த இது இங்கே கிடக்கு, யாராவது காலில் வச்சு அடிப்பட்டால் கீழே விழுந்துருவாங்களே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அதை எடுத்து ஓரத்தில் வைக்கிறது. இது யாரை சொல்லி செய்யணுங்கிறது கிடையாது, நீங்களாகவே அது முன் செய்யணும். நீங்களாகவே அதை பார்த்து, இப்போ நீங்களாம் ஓரளவு ரொம்ப சின்ன பிள்ளை கிடையாது, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இதை இப்போ நான் இப்போ எடுத்ததை கேட்டி அடுத்தது அப்பாவோ அம்மாவோ இல்லை யாரோ நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் அந்த வேலையை செய்வாங்க, அதுக்கு நானே அந்த வேலையை போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்க கேட்காமலே வீட்டில் உள்ளவங்களுக்கு உதவுறது. இதையே நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. அடுத்தது, மற்றவங்க உங்களுக்கு எவ்வளோ எரிச்சல் மூட்டினாலும்
அவங்கள்ட்ட கனிவோடு நடந்துக்கிறது. இப்போ இப்போ உங்களுக்குள்ள சண்டை வருது, சண்டை போட்டுக்கிறீங்கன்னா பதிலுக்கு உங்களோட கோவத்தை பதிலுக்கு நீங்கள் காட்டாமல் கனிவோடு நடந்துக்கிட்டாங்கன்னா இன்னொரு ஆளோட கோவமும் தணிஞ்சு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க, அதாவது சூன்னு ஆகிடுவாங்க. உங்களுக்கும் அந்த கிரட்ஜுங்கிறது இருக்காது, அந்த கோவம் நீ என்னை அடிச்சல்ல அப்படிங்கிற மாதிரியான உள்ள எண்ணம் இருக்காது. ஸோ இன்னொருத்தவங்க உங்களுக்கு தொல்லை பண்ணியிருந்தாலும் இன்னொருத்தர் மேலே உங்களுக்கு கோபம் இருந்தாலும் அவங்கள்ட்ட கைண்டாக நடந்துக்குங்க. கைண்டுனா என்ன, அவங்கள்ட்ட நல்லபடியாக பேசுகிறது, அந்த பழைய கடுப்பை மனசில் வச்சுக்கிட்டு உங்களோட பதில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த முக்கியமாக இந்த 3 பாயிண்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துலேருந்து இன்னொருத்தர் கேட்காமலே அவங்களுக்கு அதை கொடுக்கறது. அடுத்தது யாரும் சொல்லாமலே வீட்டில் உள்ள ஒரு காமனான வேலையை செய்கிறது. யாரும் உங்களை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களோட பேக்கே கொஞ்சம் நடுவில் ஹாலுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா எடுத்து ஓரத்தில் எடுத்து வைக்கிறதோ, இல்லை ஈவன் மற்ற இது ஏதாவது வீட்டில் உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதையோ நீங்களே பார்த்துட்டு சரி செஞ்சுக்கிறது. அடுத்தது உங்களுக்கு எரிச்சல் மூட்டுறவங்கள்ட்ட கைண்டாக நடந்துக்கிறது. இந்த 3 விஷயத்தையும் இன்ஷால்லா மனசில் வச்சுங்க. இதெல்லாம் அல்லாஹ்க்கு பிடிச்ச தன்மை. இதெல்லாம் செஞ்சால் அல்லாஹ்க்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. அல்லாஹ்க்கு பிடிச்ச மக்களாக நம்ம மாறிட்டோம்னா அதை விட பெரிய அச்சீவ்மெண்ட்டு வேறு எதுவும் கிடையாது. ஸோ இன்ஷால்லா எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கும் நம்ம பெரியவங்களுக்கும் நம்மள்கிட்ட உள்ள இயற்கையான செல்ஃப் சென்டர்டு அப்படிங்கிற இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். எதுவுமே நம்மளுக்கு உள்ளார்ந்த ஊர்னதுலேருந்து நம்ம வெளில வர்றதுங்கிறது ரொம்ப கடினம்தான். ஆனால் அல்லாஹ் அட்வைஸ் பண்ணுறது நீங்கள் கடினமான பாதையை தேர்ந்தெடுங்கன்னு தான். இப்போ ஏணியில் ஏறுறது தான் கஷ்டம், இறங்குறது ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம அல்லாட்ட முன்னேறி நம்ம மேலே ஏறணுன்னா கடினமான பாதையை தேர்ந்தெடுக்கணும். அதே நேரத்தில் அந்த பிரதிபலனை எதிர்பார்க்காம நம்ம உதவி பண்ணுறது அப்படிங்கிறதையே நம்ம மனசில் வச்சுப்போம். இன்ஷா அல்லாஹ். வைக்கும் சலாத் தொழுகை நாட்டும்.